அவளுக்கு யார் என்ன கொடுத்தா எனக்கு அதை பற்றி என்ன கவலை? நான் எனக்கு வழி விடு, நான் அந்த பக்கம் போகிறேன். இங்கே பாரு, தேவையில்லாமல் வினிதா வாழ்க்கையில் ஏதாவது குழப்பம் பண்ணிடாத. உனக்கு ரொம்ப பொறாமைங்கிறங்காட்டி தான் கடவுள் இருந்தாலும் அப்பா அம்மாவோட நல்ல மனசுக்காக உனக்கு சக்தியை வந்து மாப்பிள்ளையை அமைச்சு கொடுத்துருக்காரு. அவரும் நானும் ஒரே ஏஜ் குரூப் மாதிரி தான். இத்தனைக்கும் ஏன் உன்னை விட பெரியவர் தான். எனக்கு கொழுந்தனராக போகிறவர். ஆனால் அவருக்கு உன்னை பிடிச்சி போய் உன்னை ஓகே பண்ணியிருக்காரு. அவரும் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? அந்த பையனை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும். அழகுலையும் சரி, பண்புலையும் சரி, எல்லாத்துலேயுமே என் வெற்றி மாமா வரை தான் இருப்பார் அவர். என்ன வெற்றி மாமா கருப்பு, உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கலரு. ஆனால் கலரையோ அழகையோ வசதியோ பார்க்காத. அவர் நல்லவரான்னு மட்டும் பாரு, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு சக்தி மாமாவும் ரொம்ப நல்ல பையன். தயவு செய்து ஏதாவது ஒன்று பண்ணி அவரை வெறுக்கும்படி பண்ணிடாத. நீ பண்ணுற நடவடிக்கையெல்லாம் எனக்கு பிடிக்கவும் இல்லை. வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் இது புரியுதோ பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் உன்னை ஆரம்பத்துலேருந்து கண்காணிச்சிட்டே தான் இருக்கேன். நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. வினிதாவை பார்த்தும் என்னை பார்த்தும் நீ பொறாமப்படுறேன்னு எனக்கு தெரியும். முதல்ல எல்லா விஷயத்துலையும் என்னை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருந்த. ஃப்ராங்காகவே சொல்கிறேன், சக்தி மாமாவை விட வெற்றி மாமா ஒரு படி எச்சா சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற பொறாமை உனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெற்றி மாமா ஒருத்தராக இருக்காரு, சக்தி கூட வந்து தங்கச்சி இருக்கா, அவளுக்கு பாவம் கொடுக்கணுங்கிறது எல்லாமே நீ யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவங்களாம் யோசிக்கிறாங்களோ இல்லையோ, ஏன்னா நான் கூட பிறந்தவ தானே, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏ சுனிதா, நீ ரொம்ப வரம்பு மீறி பேசிகிட்டு இருக்க. நான் உன் அக்காங்கிறத மறந்துடாத. என்கிட்ட எப்படி பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுத்து பேசு. இங்கே பாரு, இப்போ சொல்கிறது தான். நீ தான் எனக்கு எந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும். உன்னை விட சின்ன பொண்ணுனா உனக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு நீ கொண்டு வந்துட்ட. உனக்கு அம்மா அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? இப்போ சொல்கிறதுக்கு தெளிவாக கேட்டுக்கோடி, சரியா? அந்த வீட்டு மூத்த மருமகளாக போகிறேங்கிற உரிமையில் சொல்கிறேன். வினிதாவை பார்த்து நீ ரொம்ப பொறாமப்படுற. முதல்ல அந்த பொறாமையெல்லாம் நிறுத்தி வச்சுக்கோ. அவளும் நம்ம கூட பிறந்தவ தானே, சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிக்கோ. நம்ம ரெண்டே ஒரு வாழ்க்கைக்காக அவள் வாழ்க்கை லேட்டாக மாப்பிள்ளை அமைஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வையின்னு சொன்னவ அவளோட ரொம்ப நல்ல மனசுடி. அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. இப்போ அதுக்கு என்னடி பண்ணுங்கிற? அவளுக்கு ஏதாவது செலவிக்கணுமா இல்லை ஏதாவது பரிசு கொடுக்கணுமா? சொல்ல விடுறத தெளிவாக கேட்டுக்கோ. நீயும் நல்லா இருக்கணும், அவளும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நம்ம வீட்டில் எல்லாருமே அதான் நினைக்கிறோம். உனக்கு அந்த எண்ணம் எப்போவுமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் சில விஷயத்த மாற்றிக்கோன்னு தான் சொல்ல வரேன். வினிதாவை பற்றி எதுக்கும் பொறாமப்படாத. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. நம்ம அதை எப்போவுமே கெடுத்து விடணும்னு நினைக்கக்கூடாது. நீ அவளுக்கு டைமண்ட் நெக்லஸ் போட்டதுலேருந்து ரொம்ப பொறாமையாக தான் இருக்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை அவளுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வராரு. ஆனால் அவள் எதுவுமே கேட்கல. அவளுக்காக அவர் வாங்கிட்டு வந்து செய்கிறாரு. இன்றைக்கி நம்மளுக்கு செஞ்சதை